வணக்கம். கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு ஒரு 7 மணி இருக்கும். அந்த நேரத்தில் விளாத்திக்குளம், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, +2 படிக்கிற பொண்ணு, இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அந்த காட்டுக்கு போயிருக்கு. போன பொண்ணு திரும்பி வரல. அதுக்கப்புறம் எல்லாம் ஊரே தேடுது. தேடி பார்த்து ஒன்றும் முடியல. அப்புறம் 11ஆம் தேதி போய் பிரவீனா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கொடுக்குறாங்க விளாத்திக்குளத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுங்கன்னு அப்புறம் வா இப்போ கொடு அப்போ கொடு ஒரே அலைய விட்டுருக்காங்க. கடைசியில் மறுநாள் 11 மணிக்கு 11ஆம் தேதி அந்த காட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு வெட்டப்பட்டு கொடூரமாக செயலில் ஈடுபட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இறந்து இருக்கு அந்த பொண்ணு. அதையும் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மக்கள் தான். அது பிறகு போலீஸ் போகிறாங்க, எட்டுன்னு வராங்க, பாடி எட்டுன்னு வராங்க, தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எட்டுன்னு போகிறாங்க. மக்கள் குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் மக்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊர் மக்கள்னு வச்சுங்களேன், எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம், பாடியை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது போயின்னு இருக்கு. எல்லாம் ஐஜி, டிஐஜி, எஸ்பி எல்லாம் போடுறாங்க. ஒரு 10 தனிப்படை அமைக்கிறாங்க. 10 தனிப்படை அமைச்சு அப்படியே சல்லடியே ஜலிச்சாங்க. நான் போலீஸு எல்லாத்தையும் அங்கங்கே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த காட்டுக்குள்ளே போய் எல்லாம் தேடி இருக்கிறாங்க, ஒன்றும் புரியல. அங்கே விண்மில் இருக்குது, அதாவது காற்றாலை, பெரிய உயரமாக சுத்தம். அந்த காற்றாலையில் ஒரு சிசி கேமரா இருந்திருக்கு, க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருந்திருக்கு. அந்த க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா எடுக்கும்போது ஒருத்தன் 2 வீலரில் போயிருக்கிறான். அதான் காட்சி, அதுதான் பேப்பரில் வந்திருக்கு. நாங்கள் அதை பார்த்ததாகவும் 2 சக்கர வாகனத்திலே ஒரு நபர் சென்றதாகவும், அதன் பிறகு அந்த நபர் யார் என்று விசாரித்த பொழுது அந்த 2 வீலர் ஓட்டு போகிறாங்க, அந்த வண்டி நம்பர் செக் பண்ணும்போது அந்த வண்டி நம்பர் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரருக்கு சொந்தமான வண்டி. அது இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவங்க மதுரை பெஞ்சில் ஒரு மனு போடுறாங்க. இதை போலீஸ் மேலே நம்பிக்கையில் எங்களை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு. உடனே ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, உடனே நம்ம போலீஸுக்கு ப்ரெஷர் கொடுத்தா எவனாவது ஒரு அப்பாயத்தை இருந்து போட்டுட்டு கதையை முடிச்சுடுவாங்க, கணக்கை முடிச்சுடுவாங்க. அதனால் அவசரப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறது, தேதியை தள்ளி வைக்கிறார், ஏப்ரல் 2ஆம் தேதி. அது வரைக்கும் என்ன பண்ண, இந்த கேஸை சுந்தரபாண்டி அப்படிங்கிறது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவிடுது. இதுக்கடையில் அந்த இன்ஸ்பெக்டர் பிரவீனாவை டிஐஜி சரவணன் சஸ்பெண்ட் பண்ணுறார், அலைய விட்டுருக்காங்களே அப்படின்னு. அதன் பிறகு இந்த அடுத்த கண்டினியூட்டி சொல்கிறேன். இந்த சிசிடிவி கேமரா அங்கே போய் பார்த்துருக்காங்க. வண்டி குறியரை பார்த்தா, ஆமாங்க நான் வண்டி காணணும்னு சொல்லி லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த வண்டியை ஓட்டின்னு போனவர் யார், திருடினவர் யார் அப்படின்னா, அந்த வண்டியை தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிறது திருடியதாக தகவல் வந்திருக்கு. அந்த வண்டியை ஓட்டு போனவர் அவர் தான், தர்ம முனீஸ்வரன். எதுக்கு போகிறாருன்னா, ஏற்கனவே அவர் மேலே பாலியல் குற்றங்கள், கொலை வழக்குகள் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது. தூத்துக்குடி மகிழா கோர்ட்டில் அவருக்கு வாழ்நாள் சிறையே இன்னும் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த தண்டனைக்கு எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கண்டிஷன் பெயில் வாங்கி அந்த மகிழா கோர்ட்டு கையெழுத்து போட வரார். அந்த வரமா அந்த ஊர் பக்கமாக பைக்கில். அதுதான் இந்த சிசி கேமரா காட்சி நமக்கு காட்டி கொடுத்துருக்கு போலீஸுக்கு. இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தர்ம முனீஸ்வரன் தான் அந்த பக்கம் பதுங்கியிருந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ் தகவல் சொல்லியாச்சு. அதனால் அவர் நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம், குற்றவாளியை பிடிச்சிட்டோம். இதுக்கடையில் 5 பேரை பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, மரபணு சோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், விசாரணையில் இவர் தான் குற்றவாளின்னு தெரிய வந்துச்சு, நாங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டோம், அவரை கூட்டின்னு போய் நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைச்சி ஜெயிலில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு போலீஸு கதையை முடிச்சிட்டாங்க. இது சாதாரணமாகவே ஒரு குற்றவாளியை கைது செய்யும் போது பிரஸ்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த கைதியை முகத்தை காட்டுவாங்க, அவர் என்ன விசாரிக்கிறாங்கன்ற கூட காட்டுவாங்க. அதே மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளியை எந்த இடத்துக்கு நீ வந்த, அந்த பொண்ணு எப்படி இருந்தால், எப்படி நீ அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ண, அந்த இடத்தெல்லாம் காட்டு அப்படின்வாங்க. அப்போலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, பிரஸ்காரங்கள் கூட இருப்பாங்க. அதன் பிறகு சில பேர் நடிக்க வச்சு காட்டுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை.
அவர் வந்து 10 மணிக்கு கோர்ட்டுக்கு முனீஸ்வரன் கையெழுத்து போட போகிறார். இந்த பொண்ணு நடந்தது ஈவினிங் 7லேருந்து 8 மணிக்குள்ளே. இப்போ 7லேருந்து 8 மணிக்குள்ளே அவர் எந்த பக்கம் போனார்? அது சிசி கேமராவில் பதிவாகலையா? அப்போ வேணால் பகல்லேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்பானா? இல்லை இங்கே யாராவது வருவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் கணக்கு போட்டு உட்காந்துருக்குறானா எப்படின்னு ஒன்றும் புரியலைங்க. போலீஸ் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிசி கேமரா அந்த பக்கம் போனது தெரியுது. ஆனால் காட்டுக்குள்ளே போனாரா அவர்? காட்டுக்குள்ளே போனால் ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? அது எப்படி அவரையே நம்ம வந்து அவர் தான் குற்றவாளியா? அந்த பக்கம் போனதுனால குற்றவாளியா? அந்த நேரத்தில் சரி ராத்திரி நேரத்தில் போயிருக்கிறாரு, 7 மணிக்கு போயிருக்காரு, கேமராவில் தெரியுது அப்படின்னா நாம் ஓரளவு ஒத்துக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. பகலில் போயிருக்காரு, கையெழுத்து போட்டுட்டு எவனுமே ஒருத்தன் கண்டிஷன் பெயில போட்டுட்டு பறக்க கட்டி வீட்டுக்கு தான் ஓட பார்ப்பானே, வேற எங்கேயும் போக மாட்டான். இவங்க சொல்கிறாங்க கைக்கு காசு இல்லை, ஏதாவது செலவுக்கு காசு இருக்கிறதுக்காக ஏதாவது பொம்பளைங்க வருவாங்களா, சைனா இருக்கலாமா அப்படிலாம் திட்டம் போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு போலீஸ் சொல்கிறதா தகவல். இது வந்து நேராக ப்ரெஸ் மீட் வச்சு நிருபர்கிட்டே யார்ட்டையும் சொல்லலை, பேப்பரில் வந்த செய்தி இதுதாங்க போலீஸுடைய தகவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மதுரை நீதிமன்றம் சொன்னார் இல்லைங்களா, போலீஸை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா வேறு அப்பாயத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க, குற்றவாளி தப்பிச்சிருவான், அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அதே தான் நடந்திருக்கணும். இப்போது அதே கதை தான். இதுக்கட்டில் எஸ்பி என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப நல்லவராம் அவர் எஸ்பி. எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாராம். எப்படின்னா, இறந்து போன அந்த பெண்ணின் பெயரையோ புகைப்படத்தையோ போட்டிங்கன்னா போக்சோ சட்டப்பிரிவு 30 கீழ் உங்களை எல்லாரையும் கைது பண்ணுவேன் அப்படின்ட்டார். நல்ல விஷயந்தான், நல்ல விஷயந்தான். ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தொல்லை வருது, இதெல்லாம் பேப்பரில் போடுறாங்க, டிவியில் போடுறாங்க, கண்டிக்க வேண்டியதான். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த செக்ஷன் 30 என்ன சொல்லுதுன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தண்டனை, அப்படி தான் ஃபைன். அதான் போக்சோ 30 சொல்லுது. இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையிலேயே அவன் தான் குற்றவாளியா சொல்லுங்கள், மனசாட்சியை சொட்டு சொல்லுங்க. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சுங்க, எங்கள் பொண்ணை எடுத்துட்டு நாங்கள் வந்து தகனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணை பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த 5 பேர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கள, அது புருவாகி போச்சுன்னா முனீஸ்வரன் விட்டுருவீங்களா? இவங்க தான் குற்றவாளின்னு விட மாட்டாங்க. அவனுங்களே குற்றவாளியாக இருந்தாலும் இந்த முனீஸ்வரருக்கு சம்மந்தம் இல்லைனாலும் முனீஸ்வரன் அந்த கேஸில் சேர்த்துருவாங்க, விட மாட்டாங்க. நீ நல்ல அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுவான், சார்ஜ் ஷீட் போடும்போது இந்த முனீஸ்வரன் இந்த குற்ற செயல் ஈடுபடலைங்க, விசாரணை தெரிய வருது, நீக்கிட்டோம், இவங்க 4 பேர் தான் குற்றவாளி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவனையும் சேர்த்து போடுவாங்க சார்ஜ் ஷீட்டில், கேஸு நிற்காது. நீங்கள் பாருங்கள், ஊர் மக்கள் கண்ணை துடைக்கிறதுக்கு போலீஸ் இந்த வேலையை பார்த்துருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறைகள், அவங்களுடைய சொல்கிறது எல்லாமே பார்த்தா அது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை. சமூக ஊடகத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க, கண்ட நாயங்களை பேசுறதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் கரெக்டாக பேசணும் இல்லையா? போலீஸ் மக்களுக்கு சரியான தகவலை கொடுக்கணும் இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கணும் இல்லையா? உண்மை குற்றவாளி வந்தான்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இறந்து கிடந்த அந்த பெண்ணின் சடலத்தை மோப்பனாய் கூட்டு போனீங்களா? ஸ்னீப்பர் டாக் வச்சு எடுத்துன்னு போனீங்களா? அட்லீஸ்ட் அதாவது மோப்ப முடிச்சு ஏதாவது பண்ணியிருக்கோம், அதுவும் எடுத்துன்னு போல. நீங்கள் பாட்டை பார்த்தீங்க, எடுத்துன்னு போனீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னு தெரியல. அதில் வந்து ரேப் வருதா ரேப் இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியிடலை, இன்னும் தகவல் வரல. ஆக இந்த வழக்கை பொறுத்த வரையில் கண்டிப்பாக நான் வந்து இந்த சாத்தான்குளம் கேஸில் இருந்து, அப்புறம் அந்த திருநெல்வேலி துப்பாக்கி சூடில் இருந்து எல்லா வழக்கையும் நான் பின்தொடர்ந்துன்னே தான் இருக்கேன், இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த சாத்தான்குளம் கேஸ் வந்து இப்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்டு அதையும் பார்க்க போகிறோம். இது போன்று இன்னும் இந்த வழக்கையும் நான் இந்த விளாத்திக்குளம் வழக்கையும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க விசாரித்து தான் இருப்பேன். எந்த அளவிற்கு உண்மையாக இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை நான் மறுபடியும் இன்னொரு பதிவில் நான் பதிவிடுகின்றேன். ஆனால் போலீஸ் வந்து இது சரியான முறையில் விசாரிக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.